கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நாமெல்லாம் பட்டுப்போன மரங்கள், ஆண்டவர் தான் பச்சை மரம். ஆனால் கூட பட்டுப்போன நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிற தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. இந்த பாடல் அதுதான். வாழ்க்கையானது அந்த
அன்பினில் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்போது கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தில் கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலத்தடைப்பட்டவர்களை வருகிற நாட்களாவது அழைத்து வர முடியாக உங்களுக்கு வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சம் மாற்றித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களிலே நாம் இயேசுவின் சோதனை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வருஷத்தில் மலையிலே ஏறும் அனுபவத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாட்களிலே இயேசுவின் சோதனை பற்றி பலவிதமான தலைப்புகளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக கூறுகிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு வனாந்தரத்துக்கு, வனாந்தர வாழ்க்கை, வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வாசிக்கிறோம். வனாந்தரம் என்பது வசதியான இடம் அல்ல, வசதி இல்லாத இடம். அந்த இடத்தில் தான் ஆண்டவர் ஆவியானவர் இயேசுவை கொண்டு போனார். நம்மை கூட நம்முடைய வாழ்க்கையிலே கண்ட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே கொண்டு போனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் மனரம்யமான வாழ்க்கை. மனரம்யம் அதாவது திருப்தி. கர்த்தர் நம்மை எந்த நிலைமையில வைத்தாலும், எந்த இடத்தில் வைத்தாலும், நம்மை எப்படி வைத்தாலும் ஒரு திருப்தி, மனரம்யம் இருக்க வேண்டும். மனரம்யமான வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தையை அவர் எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலிலே இருக்கிறார், சிறையிலே இருக்கிறார். சிறையில் இருந்து கொண்டு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எங்க இருந்தாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, அல்லது சிறையிலே இருந்தாலும் சரி, அவர் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அங்கிருந்து தான் அவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசதியாக இருந்தவர், பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்தில் எவ்வளவு மேன்மையாக இருந்தவர். அவர் ராஜா, யூதருக்கு ராஜா என்று அவரை குறித்து வேதம் கூறுகிறது. ராஜா குழந்தையாக பிறந்த போதே அவர் வசதியான இடத்தில் பிறக்கவில்லை. அவர் பிறந்திருந்தால், விழித்திருந்தால் அரண்மனையில் பிறந்திருக்கலாம், ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனால் ஏழையான தச்சன் வீட்டில், தச்சன் குடும்பத்திலே பிறந்தார். பிறந்த போது கூட அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. மாட்டு தொழுவத்திலே கிடத்தி வைத்தார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அவர் எங்க கொண்டு போனாலும், வனாந்தரத்துக்கு கொண்டு போனாலும் சரி, அந்த மாட்டுத் தொழுத்தை கிடத்தினாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டார். அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல, எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்வது போல, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எப்படி வைக்கிறாரோ மனரம்யமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவங்களையும் பார்த்து அவங்க அப்படி இருக்கிறார்களே, இப்படி இருக்கிறார்கள், நான் அப்படி இல்லையே என்று நாம் பொறாமைப்படவோ புலம்பவோ இல்லாமல் நாம் ஒரு திருப்தியோடு வாழ வேண்டும் என்றுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் இன்னும் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போது பவுல் அவர் ஏழை அல்ல, பணக்காரனாக இருந்தவர், வசதியாக இருந்தவர், படிக்காதவர் அல்ல, பெரிய படிப்பாளி அவர். அவர் எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்து எவ்வளவு பெரிய பணத்தை நிறைய பணத்தை சம்பாதித்து வசதியாக அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறார். பலவரை பசியில் இருந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். சாப்பிட பசி, சாப்பிட ஒன்றுமில்லை என்றால் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். பணியில் இருந்திருக்கிறார். பலமுறை அவர் அடித்திருக்கிறார்கள். பலமுறை அவர் செத்து விட்டார் என்று சொல்லி தூக்கி எரிந்து விட்டு போயிருக்கிறார்கள். பல நிலைமையிலே அவர் கடந்து சென்றிருக்கிறார். எவ்வளவு குறைவு. அப்படிப்பட்ட நிலைமையிலும் பல துன்பங்கள், பல பாடுகள், வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் வசதியாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இயேசுவும் வசதியான இடத்துல இருந்திருக்க வேண்டும் என்றால் வசதியான இடத்துல இருந்திருக்க முடியும். இப்ப எங்க இருக்கிறார்? வனாந்தரத்திலே. வனாந்தரத்தை கொண்டு போனது யார்? ஆவியானவர். ஆவியானவர் ஆண்டவர் குறை கூறவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்தும் குறை கூறாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு நாம் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், மனரம்யமாக இருக்க வேண்டும், திருப்தியாக ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, எந்த நிலைமையில வைத்திருக்கிறாரோ அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்க வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், எவ்வளவாக கஷ்டப்பட்டார்கள். அந்த நிலைமையை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வனாந்தரத்தின் வழியாக அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்களுக்கு திருப்தி இல்லை. அது இல்லையே, இது இல்லையே, நாங்கள் எகிப்திலே அப்படிலாம் சாப்பிட்டோமே, அப்படிலாம் இருந்தோமே, அது இல்லை இது இல்லை என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். நாம் எதை குறித்தும் முறுமுறுக்க கூடாது. திருப்தி இருக்க வேண்டும். மனரம்யமான வாழ்க்கை நமக்கு வேண்டும். வசதியாக வாழ்வதற்கு, முன்னேற்றமாக இன்னும் மேலும் உயர்வதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் முறுமுறுக்க கூடாது. அந்த வாழ்க்கையில் திருப்தி இருப்பது போதும் என்ற
மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் இது இருப்பதை குறித்து திருப்தி. ஒரு அம்மா என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு, எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல என்று சொல்லி முறுமுறுத்து காலமெல்லாம் அப்படியே வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. எந்த மனைவி கிடைத்தால் அதை திருப்தியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட கணவர் கிடைத்தால் அதை திருப்தியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எந்த வீட்டிலே வாழ்ந்தாலும், வசதியான வீட்டில் இருந்தாலும் சரி, சாதாரண குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, அதிலும் கூட நமக்கு ஒரு திருப்தி வேண்டும். அது மனரம்யமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிறைவு ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார். அந்த வனாந்தரத்துக்கு இயேசுவை கொண்டு போனது ஆவியானவர். கர்த்தர் தான் இந்த நிலைமையை நம்மை வைத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்குமானால் நாம் முறுமுறுக்க மாட்டோம். ஆகிய கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் இப்படித்தான் வைத்திருக்கிறார், இது போதும் என்ற ஒரு நிலைமையிலே அங்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்போ பவுல் அதான் சொல்ற, நான் கற்றுக்கொண்டேன். அங்கே வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பழக வேண்டும், அதை திருப்தி கொள்ள வேண்டும். அதனால நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், பணம் இல்லையே, வசதி இல்லையே, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை, எனக்கு நல்ல வேலை இல்லையே, இப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருப்பதை குறித்து நாம் முறுமுறுக்கவே கூடாது. எதை குறித்து நாம் குறை கூறக்கூடாது. குற்றப்படுத்துவது பிசாசின் வேலை, முறுமுறுப்பது பிசாசின் வேலை. எதை குறித்தும் குற்றம் சொல்லாதே, குறை கூறாதே, அது பிசாசு பண்ணுகிற வேலை. பிசாசுக்கு ஊழியம் செய்யாதே, பிசாசுக்கு கீழ்ப்படியாதே, பிசாசு பேச்சை கேட்காதே. திருப்தி, மனதுமே, இதுதான், இப்படித்தான் ஆண்டவர் வைத்தார், இப்படித்தான் என்னை வைத்திருக்கிறார் என்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்னை மென்மேலும் நம்மை உயர்த்துவார், ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காகத்தான், இன்னும் மேன்மேலும் வசதியாக வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் பல கஷ்டங்களுக்குள்ளாக நம்மை கடந்து செல்ல ஆண்டவர் வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அங்கே வனாந்தரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போனார் என்றால் மேலான ஊழியத்தை செய்ய போகிறார். மகத்துவமான ஒரு ஊழியம், பெரிய ஊழியம், அங்கே யாரும் உலகத்திலே செய்யாத ஊழியம். அப்பேற்பட்ட பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்தார். நம்ம கூட கஷ்டமான இடங்களிலே, நமக்கு பிடிக்காத இடங்களிலே, வனாந்தரமான ஒரு வாழ்க்கை கடந்து செல்ல அனுமதிக்கிறார் என்று சொன்னால் இன்னும் நம்மை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். இதே இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? 19வது வசனத்தை வாசியுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆசீர்வாதம் இருக்கிறது.
ஆசீர்வாதம் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது அவருடைய வேலை வரும்போது நம்மை உயர்த்துவார், அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். அதனால மனரம்யம் தேவை, திருப்தி தேவை. ஆண்டவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய இயேசு சோதனை நமக்கு ஒரு முன்மாதிரி, நமக்கு ஒரு ஆதம். இயேசுவுக்கே அந்த நிலைமை. சில ஜனங்கள் மனாந்தரத்து வழியாகத்தான் செல்ல வேண்டியது இருந்தது, வேற வழி இல்லை. ஆனால் பரலோகம், அதாவது கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அப்படி செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவதற்காக வனாந்தரத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் வழி நடத்தினார். நம்பி வாழ்க்கை இதே சிஸ்டம் தான். இயேசு பொண்ணு நமக்கு ஒண்ணு இல்லை. இயேசுக்கு என்னவோ அதுதான் நமக்கும், தேவனுடைய ஜனங்களுக்கு என்னவோ அதுதான் நமக்கும். சிறுவர் ஜனங்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பால் தேன் ஓடுகிற கானான் தேசம், அப்படி ஆசீர்வாதமான தேசம். அதனால அதுக்கு நாம் சென்றுதான் ஆக வேண்டும், வனாந்தரத்து வழியாகத்தான் சென்று ஆக வேண்டும். அநேக உபத்திரவின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். உபத்திரவின் வழியாகத்தான் நாம் சென்றாக வேண்டும், வேற வழி கிடையாது. ஆகையினாலே ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு, கானான் தேசம் பரலோகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். இந்த உலகத்தில் தான் நமக்கு பாடுகள், இந்த உலகத்தில் தான் நமக்கு கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல வியாதிகள், பற்றாக்குறை, பல்வேறு எல்லாம் இந்த உலகத்தில் தான். ஆனால் பரலோகத்திலே அப்படிப்பட்ட கஷ்டங்கள் உபத்திரங்கள் எதுவுமே இல்லாதபடிக்கு சந்தோஷமாக என்றைக்கு நித்திருந்த காலமாக கர்த்தரோடு வாழ போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கும் நமக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு. வனாந்தர வாழ்க்கை தான் நாம் வாழ்வது. வனாந்தர வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஆனால் நமக்காக பரலோக வாழ்க்கை காத்திருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல அப்படிப்பட்ட அதை விட பல மடங்கு ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். வசதி 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 என்று எப்போதுமே வசதியே நாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது. வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால ஊழியத்தில் கூட, கர்த்தருடைய ஊழியத்தில் கூட சில சபைகளுக்கு பாஸ்டர்மார்களை டிரான்ஸ்பர் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துக்கு போனா சிலருக்கு அங்க வேண்டாம் இங்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே அவர்கள் விருப்பம் இல்லை, திருப்தி இல்லை. அதனால் அந்த விதமாக எங்க போனாலும் கர்த்தர் எங்கே அனுப்பினாலும் அங்கே செல்ல வேண்டும். காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்ய என்று பாட்டு பாடுகிறோம். மழையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன் என்று பாட்டு பாடுகிறோம். ஆனா அங்க இங்க போச்சுன்னா முடியாது என்று சொல்லினார். பாசமாவுடைய தங்கச்சி இந்திரா பால், அவருடைய கணவர் பால் பிரான்சிஸ், அவர்கள் பிஷப்பாக வருவதற்காக அவர்கள் இதுல எலெக்ஷன்ல அதிக ஓட்டு எடுத்து ஜெயித்திருக்கிறார். ஆனால் அவர் தூக்கி எங்க போட்டாங்க? காட்டு மண்ணாக்கும். வசதி இல்லாத இடத்துல, வசதி இல்லை, வீடு அந்த குடி வசதி கிடையாது, வசதி இல்லாத இடம். அந்த சபையில மொத்தமே 20 பேர் தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அது புதுசா படிச்சுட்டு வரவங்கள அதை போடுவாங்க பொதுவா. இவரை போயிட்டாங்க.
நான் போக முடியாது சொன்னாரா? இல்லை. அங்கேயும் போய் ஊழியம் செய்து விட்டு வந்தார்கள். எங்கே அனுப்பினாலும் கர்த்தர் எங்க வைத்தாலும் வசதி இல்லாத இடத்துல அனுப்பினாலும் அங்கே போனார். இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். வசதி இல்லாததுக்கு இடத்துக்கு கொண்டு போனார். இல்லை, நான் போக மாட்டேன் அங்கே என்று சொன்னாரா? இல்லை. அங்கேயும் 40 நாள் வனாந்தரத்திலே வசதி இல்லாத 40 நாள் எங்க இருந்தாலும் எங்க படுத்திருப்பாரு? அங்க பாயா இருக்கு, பெட்டா இருக்கு. வனாந்தரத்துல பாயா இருக்கு, பாய் கூட கிடையாது. நாங்கள் கூட எங்களுக்கு கூட இந்த பாஸ்டர் ஆன பிறகு இந்த இதில் நான் படித்த பைபிள் காலேஜ், இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் அங்க இருக்க படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாத ஒரு வாரம் பயிற்சி கொடுக்க என்னை கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு ஒரு 10 மாணவர்களை ஒப்படைத்து இவர்களுக்கு ஊழியம் எப்படி செய்வது, ஊழியம் பயிற்சி கொடுக்க வேண்டும். 10 நாள் சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டாங்க. ஒரு வாரம் எங்கெங்கயோ போய் ஊழியம் செய்தோம், பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்தோம். யாரும் போக கூடாத இடம், போக முடியாத இடத்துக்கெல்லாம் போய் ஊழியம் செய்தோம். படுக்க வசதி நைட்லையும் அங்கதான் தங்க வேண்டும். எங்க இருக்க ஒரு டீ கடை கூட கிடைக்காது. சாப்பிடுறது பணம் இருக்குது கையில, வாங்கி சாப்பிட எந்த கடை? இப்போ தடிக்கு வந்தா பிரியாணி தான். எங்க பாரு பிரியாணி, எங்க பாரு சாப்பாடு, என்ன ஒண்ணா வாங்கி சாப்பிடலாம். அப்போ அவ்வளோ கிடையாது. இந்த இப்ப இருக்கிற வசதிகள் அப்போ கிடையாது. அப்படிப்பட்ட இடம், அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் என்ன கிடைக்குதோ, பசிக்கு பண்ணு ஏதோ என்ன கிடைக்குதோ, பிஸ்கட் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு ஊழித்து செய்தோம். படுக்கிறதுக்கா தரையில வெறும் மண்ணில் படுத்தோம். ஒரு துணி கூட, பெட்ஷீட் கூட கிடையாது, தலையான கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பெட்டுகள் ஒண்ணும் கிடையாது. வெறும் மண்ணில் படுத்து தூங்கினோம். இப்ப நாங்க போனோமே ஒரிசாவுக்கு எவ்வளவு கஷ்டம், மோசமான இடம். ஆவியானவர் எங்க நம்மை கொண்டு போனாலும், எந்த இடத்தில் வைத்தாலும் நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வைத்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்கு தந்திருந்தாலும் அதில் ஒரு திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். குறை கூறக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, முழுமுறுக்கக்கூடாது. ஆகவே இந்த வாழ்க்கையில எப்படி வைத்திருக்கார் அதில் ஒரு திருப்தியோடு வாழ வேண்டும். இயேசு அதற்கு ஒரு முன்மாதிரி. இயேசு வாழ்ந்தது, பிறந்தது, அவர் கடத்தப்பட்டது மாட்டுத் தொழுவம், அங்கே வனாந்தரத்தை வழி நடத்தப்பட்டார். இயேசு தெரிந்து கொண்ட சீஷர்கள் எல்லாரும் படித்தவர்கள் அல்ல, படிப்பறிவு இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட சாதாரண வாழ்க்கையை தான் இயேசு தெரிந்து கொண்டார். அவர் பவனி சேர்ந்தது கூட கழுதை மேல்தான் பவனி சென்றார். அப்படி எல்லாராலும் வெறுக்கக்கூடிய, அங்கே கேவலமாக நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியத்தை தான் இயேசு தெரிந்து கொண்டார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எந்த நிலைகளை வைத்திருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க வேண்டும். அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நம்மை ஏற்ற காலம் வரும்போது கர்த்தரை உயர்த்த முடியாத அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. அதனால நாம் மனரம்யமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு போதிக்கிறார். இயேசு சோதிக்கப்பட்டார், நமக்கும் சோதனை உண்டு. காலமெல்லாம் சோதனை அல்ல, காலமெல்லாம்
பல துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும், வியாதிகள் வந்து கொண்டுதான் இருக்கும், ஆபத்துகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை உயர்த்தி எல்லாவற்றிலிருந்தும் மனநலமாய் வாழ வைத்து அங்கே நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம இயேசு நல்லவர். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்வார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். மேலும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று தேவ சித்தம் அல்ல. ஆனால் அந்த அனுபவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல ஆண்டவர் வைக்கிறார். அதனால இயேசு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கர்த்தர் நம்மை எங்கே வைத்திருக்கிறார்? எந்த இடத்துல இருக்கிறோம்? எந்த நிலைமையில் இருக்கிறோம்? முடியலையா? தாங்கலையா? கஷ்டமா இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம், சோர்வு தக்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம், திருப்தியாக இருப்போம், மனரம்யமாக இருப்போம். கர்த்தரை ஆஸ்வதித்தார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு திருப்தி தாரும் என்று கேட்போம், மனரம்யத்தை தாரும் என்று கேட்போம். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தருக்கு வேண்டுவோம். இந்த நாட்களில் உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த நாட்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். யாராவது 2 பேர் நம்ம ஜெபத்தில் நடத்தலாம்.